சட்டசபை கூட்டத்தொடரில் எத்தனையோ விவாதங்கள் நடந்து கொண்டு இருந்துச்சு. ஆனால் அதை ரொம்ப கவனம் இருக்கிற மாதிரி ஒரு உரையாடல்னா அது அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்கும் முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் நடந்த அந்த ரெண்டு கான்ட்ரவர்சியான அந்த ஒரு விவாதம் தான் ஒட்டுமொத்த பொதுமக்களும் ஒட்டு நோக்கினாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி தாவேக்கா அரசு செய்த பிழைகளையும் நம்ம சுட்டி காமிச்சிருக்கோம். அதே நேரத்தில் தாவேக்கா அரசு எந்தெந்த இடத்துல சில நல்லது பண்ணுதோ அதையும் நம்ம சுட்டி காமிச்சு கொண்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி முன்னாள் திமுகவுடைய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மிரட்டல், உருட்டல், கண்ணை இது பண்ற உருட்டுறது, அப்புறம் சிக்னல் கொடுக்கறது, கைத்தட்ட சொல்லி சிக்னல் கொடுக்கறது, எல்லாரையும் அழுகிறாங்க இல்லையான்னு செக் பண்றது, ரெண்டு பக்கம் திரும்பி பார்த்து அழுக வைக்கிறதுக்கு ஆள் செட் பண்றது. அதுக்கு முன்னாடி சென்னையில் முதலமைச்சர் ரோட் ஷோ நடத்தி அதில் டான்ஸ் ஆடிக்கிட்டு ட்ரோல் கண்டென்ட்டாக மாற்றினது, ஒட்டுமொத்த திமுகவுடைய சென்னை வீழ்ச்சிக்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய நம்ம முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அவர் மேலே நேரடியான குற்றச்சாட்டை வைத்து ஒரு யங் மினிஸ்டர், ஒரு ரொம்ப இளம் ரத்தம், அவர் சட்டசபையில் வச்ச கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சேகர்பாபு அவர்கள் திணறது தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் ஆக்குபை பண்ணியிருக்கு. அது என்ன விஷயம்னா, குன்னூரில் விநாயகர் கோயில் ஒன்று இருக்கு. அந்த விநாயகர் கோயிலில் அடிப்படை வசதிகள் நிறையா வேணும். அங்கே பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இந்த இடர்பாடுகள் இல்லாமல் அவங்க தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு சொல்லி தான் அதிகமான கோரிக்கைகள் இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா, மல்டி லெவல் பார்க்கிங் நீங்க கட்டியிருக்கீங்க. மல்டி லெவல் பார்க்கிங் எந்த பக்தர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் இன்றைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் கூடிய ரமேஷ் அவர்கள் இந்த குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறாப்புல. அதை எடுத்து வைக்கிறப்ப சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இல்ல இது விதி எண் 66 படி இந்து சமய அறநிலைத்துறைக்குன்னு சொல்லி சட்டங்கள் இருக்கு, அதன்படி நகராட்சி நிர்வாக நகராட்சியினுடைய கமிஷனர் கொடுத்த அந்த பரிந்துரையின் பேரை தான் நாங்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி திருப்பி அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குறாப்புல. அந்த பதிலடிக்கு திருப்பி அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன சட்டசபையில எல்லாம் நினைச்சாங்கன்னா, ரைட்டு இது முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா திருப்பி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாப்புல. என்ன பாயிண்ட் எடுத்து வைக்கிறாருன்னா, அதெல்லாம் சரிதாங்க, கோயில் நிதி 10 கோடி ரூபாய் எடுத்து யார் உங்களுக்கு பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு இவர் சேகர்பாபு திருப்பி ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாப்புல. கோயில் நாங்கள் விதியின் 66 படி கோவிலுடைய காசை எடுத்து இந்த மாதிரி செலவு பண்ணி அதன் மூலமா வர வருமானத்தை உள்ள பெருக்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பதில் திருப்பி கொடுக்குறாப்புல. ஏன்னா அவரு ரொம்ப நாள் அமைச்சர் இருந்தவர் தானே. உடனே சரி இந்த வாட்டியாவது ரமேஷ் அவர்களுக்கு பதில் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த விதி எல்லாமே இருக்கட்டும் சார், இந்த குன்னூருடைய விநாயகர் கோயிலுடைய நிலங்கள் நிறைய இருக்கு. அந்த நிலங்களை குத்தகை கொடுத்தோம்னா அந்த குத்தகை மூலமாக டெண்டர் விடப்பட்டு அதுல மல்டிலெவல் பார்க்கிங் வேற கம்பெனி கொடுத்தோ இல்ல வேற கான்ட்ராக்டர் எடுத்தாங்கன்னா அதுல நம்ம குத்தகை பணம் மூலமாகவோ இல்ல மாசம் மாசம் கொடுக்க வேண்டிய பணத்தின் மூலமாகவோ நம்ம கோயில் பெருக்கிக்கலாம். ஆனால் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, 10 கோடி ரூபாய் கோயில் காசை எடுத்து செலவு பண்ணிருக்கீங்க. நீங்க இந்த 10 கோடி ரூபாய் காசை நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். 10 கோடி எடுத்து செலவு பண்ணி அந்த 10 கோடி ரூபாய் எப்போ நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும்? அதுல எடுக்கிற கான்ட்ராக்ட்காரன் எல்லா காசையும் கோயில் கொடுத்துருவானா? எல்லா காசையும் கோயில் கொடுத்துருவானு கேட்குறோம். 200 வசூல் பண்ணுவானுங்க. கோயில் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா 10 ரூபா 5 ரூபா கூட போய் சேராது. இந்த 10 கோடி அடைக்கிறதுக்கே ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் ஆகி போயிடும். அதாவது கோயில் நிதியை திருப்பி அந்த 10 கோடியை கொண்டு வரதுக்கே 2-3 வருஷம் ஆகி போயிடும். அதுக்கு அவர் ரமேஷ் அவர்கள் கொடுத்த ஐடியா நல்ல ஐடியா வச்சு, நம்ம ஏன் காசு கோயிலோட காசு எடுக்கணும்? இதை ஒரு டெண்டர் விட்டோம்னா, இதை பரிந்துரை அடிச்சாங்களே, அந்த டெண்டர் விட்டுருந்தோம்னா கோயிலோட நிலங்கள் நிறைய இடத்துல இருக்கு. குன்னூர் விநாயகர் கோயில் அந்த இடத்துல சுற்றுலா பயணிகளுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த கோயில் நிலங்கள் நிறைய இடத்துல இருக்கு. அந்த கோயில் இடங்கள்ல மல்டி லெவல் பார்க்கிங் ஒரு டெண்டர் விட்டுருந்தோம்னா யாராவது ஒரு டெண்டர் எடுக்கிறவங்க ஒப்பந்ததாரர் அதை எடுத்துக்க போறாங்க. அவங்களுக்கு காசை போட்டு கட்டிருக்க போறாங்க. அவங்களுக்கு 10 வருஷமா 20 வருஷமா கான்ட்ராக்ட் கொடுக்க போறோம். இதன் மூலமா வருமானம் இருப்போம். இமிடியேட்டா இன்கம் வருமே. இதெல்லாம் விட்டு இப்படி சாப்பிடாம இப்படி சுத்தி தான் நான் சாப்பிடுன்னு சொன்னா எத்தனை வகை நம்மளால சாப்பிட முடியும்? ஆக இந்த சட்டசபையில மற்ற அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்த பதிலடியோ எல்லாத்தையும் விட அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இந்த பேச்சானது, இந்த விவாதமானது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. இது எதிர்கட்சிகளுடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வி கேட்டாப்புல கடைசி வரைக்கும் முன்னாள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பதிலே சொல்ல. என்ன கேள்வி கேட்டாருன்னா, சித்த மருத்துவமனை புதுசா சித்த மருத்துவமனை நீங்க கட்டிக்கலான்னு சொல்லி அதுக்குண்டான மானியம் மத்திய அரசாங்கத்தினால கொடுக்கப்படும் சொல்லி அனுமதி கொடுத்த பின்பும்
அனுமதி கொடுத்த பின்பும் நீங்க ஏன் கிடப்புல போட்டீங்கன்னு கேட்டதுக்கு கடைசி வரைக்கும் அவர் பதில் சொல்லவே இல்லை. இப்ப நாங்க தாவேக அரசாங்கம் மூலமாக நாங்க இதை வந்து முன்னெடுத்து இதை கொண்டு போறோம், நீங்க ஏன் செய்யல, ஏன் சித்த மருத்துவம்னா வந்து உங்களுக்கு ஏன் கசக்குது, நம்மளே கேட்கலாமே, ஏன் சித்த மருத்துவம் வந்து கசக்குதா முன்னாள் அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கு ஏன் விட்டுது? இவர் பண்ற சென்னையில பண்ண ஒரு அடாவடித்தனம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. மேயர்ல இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒட்டு கிச்சன் மினிஸ்டர்னு வந்து பேர் வாங்கக்கூடிய ஒரு ஆள், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வந்து பார்த்தோன்னா மூக்கு நுழைச்சி எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோராக்கி சென்னையில அந்த கட்சி, ஆனா திமுக வீழ்த்துறதுக்கு வேற யாரும் தேவை, சேகர்பாபா உத்தரவு மட்டும் போதும். ஆக ஒரு 30 வயது கூட நிரம்பாத ஒரு இளைஞர்கிட்ட மூக்கோட வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சட்டசபை விட்டு வெளியே போறாப்புல சேகர்பாபு அவர்கள். ஆனால் இதெல்லாம் அவர் பெருசுப்படுத்த போறதே கிடையாது. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஏன் தொகுதி மட்டும் நான் ஜெயிச்சுக்கிடுவேன், மற்ற எல்லா தொகுதியும் திமுக தோத்தாங்கன்னா ஜெயிச்சானா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவருடைய போக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நேற்று சட்டசபையில் நடந்தது. இது போல அதாவது இதெல்லாம் வந்து முதலமைச்சர் சொல்லி வந்து இவர் செய்கிறாரா அப்படின்றத விட தனக்கு கொடுக்கப்பட்ட துறையை மிகவும் வந்து நேர்த்தியாக அதை எப்படி வந்து லாபம், ஏன்னா ரொம்ப நாள வர குற்றச்சாட்டு என்னன்னா கோவில் நிதியை எடுத்து வந்து மற்ற எல்லாத்தையும் செலவு பண்றாங்க, சர்ச்சுக்கு ஒரு நிதியவோ இல்ல வந்து இஸ்லாமியருக்கு வர வக்பு அந்த அது சம்பந்தப்பட்ட நிதியவோ அதுக்கு தான் செலவு பண்றாங்க. ஆனா கோவில் நிதியை மட்டும் வந்து அரசாங்கம் எடுத்து அவங்களோட சொந்த இதுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணிக்கிறாங்க, அதாவது சொந்தம்னா மற்ற டிபார்ட்மெண்ட் செலவு பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம குற்றச்சாட்டு ரொம்ப நாளாவே இருக்கு. இந்துக்களுக்கு செய்யப்படும் துரோகம் அப்படின்லாம் சொல்லி தொடர்ச்சியா வந்து கட்டுரையில் வந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும் ஒரு ஆறுதல் கொடுக்கும் விஷயமாகவும் நேற்று நடந்த அந்த உரையும் பிளஸ் வந்து அவர் எடுத்துக்கொண்டு அந்த புதிய சித்த மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு ஆறுதல் தரக்கூடியதாக தான் இருக்குது. இதுதான் இங்க இந்துத்துவா பிளஸ் வந்து பார்த்தா கிறிஸ்தவத்துவா முஸ்லிம்துவா அப்படின்ற அந்த வார்த்தைகள் வந்து பார்த்தா தவிர்த்து ஒரு பொது அரசியலை கொண்டு போகின்றதுதான் யதார்த்தமான விஷயம். எது எப்படியோ அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இதுக்கு முன்னாடி திருச்செந்தூர்ல ஆய்வு பண்ணதையும் சரி இதையும் சரி நம்ம உண்மையிலேயே வந்து நிச்சயமா பாராட்டி ஆக வேண்டும். நன்றி, வணக்கம்.